கனடா தேசத்திற்கு போன பொழுது ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். ஆண்டவர் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். ஒரு காரையும் வாங்கி கொடுத்தார். ஒரு கார் கூட இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். அதாவது அந்த கஷ்டத்தோடு உருகுகிறார்கள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு காரு வேணுமா? அதுவரை வெகு நாட்கள் நாங்கள் ஹோட்டல்ல தங்கணும். நீங்க இப்பவும் நெட்ல அடிச்சு பாருங்க, 18,000 ரூபாய் சின்ன குடும்பம் தங்குவதற்கான ஒரு ஹோட்டல் செலவு. கனடாவில் சொல்றேன். அப்போ ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் செலவு பண்ணி சில பல மாதங்கள் தங்குவத அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய பணம்? பிரதமர் வீட்டிற்கு என்னை அழைத்தார். அதற்கு முந்தின நாள் இரவு முழுவதும் கர்த்தர் என்னோடு பேசினார். பிரதமர் மூலமாக என்னென்ன காரியங்களை அவர் செய்ய போகிறேன் என்பதை எனக்கு சொன்னார். சிஏஏ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் தான் நீங்க வீடியோக்களை வெளியிடுறீங்க. 2018 நான் மோடி அழைத்தார், சென்று பார்த்தேன். எங்களுக்குள் நல்ல உறவு இருக்கிறது. கடவுள் அவருடைய கையால் பல அற்புதங்களை நிகழ்த்த போகிறார். கிறிஸ்தவன் விட்டுருங்க, மனிதனா நீங்க இருந்தா இப்படி பேச முடியுமா? இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர் இவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கேடுகாலம். இப்போ கிறிஸ்தவ மக்களுக்குள் ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்கு இல்லையா மோடி மேல, அதை நியூட்ரல் பண்றது. மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னாடியே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கும் போதே அவசரமாக செங்கோலை செஞ்சுக்கிட்டு இந்த சாமியார்கள் ஓடுனது மாதிரி இவர் அவசரமா போய் சந்திச்சுட்டு வர்றாரு. யாரு? இதே பால் தினகரன். என்னத்துக்கு சந்திக்கிறாரு? இந்த பெரும் சொத்தை பாதுகாப்பதற்கு எவன் வந்தாலும் சரி அவனுக்கு ஒரு கூல கும்பிட போட்டு வைப்போம். அவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு வைக்கலாம். பால் தினகரன் பேசும் பொழுதும் சரி, மற்றவர்களும் சரி, கர்த்தர் சொன்னார் மோடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாள் இதெல்லாம் மோடி செய்வாரு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கர்த்தரை முன்னிறுத்தி பேசுறாங்க இல்லையா? இவர்களுடைய தேவைக்காக மோடியின் காலடியில் கொண்டு போய் கர்த்தரையே அடகு வைக்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அவ்வளவு நாளும் ராமனுடைய ஆசீர்வாதம் தான் மோடிக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. எது? தேவாலயங்களை எரிப்பதற்கும், ரயில்களை எரிப்பதற்கும், கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கும். நம்ம இப்படி பிச்சை எடுக்கல, எனக்கு வீடு இல்ல, எனக்கு கார் இல்ல. 2021 இந்த ஆள் மேல 28 இடங்களில் இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்குன்னா தேர்தல் பத்திரத்துக்கு இவங்களும் பணம் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா. சீமான்கிற நபர் இந்த அம்மா அழுத இதே அழுகையை தான் அவன் அழுதான். நாட்டே ஆள நினைக்கிற எனக்கு ஒரு வீடு இல்ல. இவனை விட்டு இருந்தா இவன் அங்க போய் இப்ப இன்னொரு தினகரனா மாறி இருப்பான். இவன் அரசியல்ல தினகரனா இருக்கிறான். அவர் அங்க இருந்துட்டு சீமானா இருக்காப்புல. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவங்களுடைய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது. அவங்க இந்த எழுப்புதல் கூட்டங்கள், இந்த பிரார்த்தனை, ஜபம், இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பின்னணியை கொண்டவர். அவங்க சொல்றாங்க, கனடாவில் போய் அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு வீடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கர்த்தர் லோனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அதே போல கார் இல்லாம கஷ்டப்பட்டேன். அப்போ கனவில் தேவதை வந்தது. இயேசு கிறிஸ்துவோட சார்பா தூதர்கள் என்ன கார் வேணும், என்ன கலர்ல வேணும்ன்ற வரைக்கும் லிஸ்ட் காட்டினாங்க. காலையில எந்திரிச்சேன், என்னுடைய கணவர் பால் தினகரன் கார் வாங்க போலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் விரும்பினபடியே கார் கிடைச்சிருச்சு. இப்ப இப்படியான அற்புதங்கள்லாம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஒரு ஆன்லைன் ஜப கூட்டத்துல. இவாஞ்சலின் அவங்க பேசின அந்த கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பல கோடிக்கணக்கான பக்தர்கள் அவர்களுக்கு இருக்காங்க, ஒரு ஃபாலோயர்ஸ். அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரல அவங்க இருப்பாங்க. ஆனால் பெரும்பகுதி பேர், ஏன்னா மேல்தட்டு மக்கள்ங்கிறது உலகத்திலே பொதுவாகவே எண்ணிக்கையில் குறைவுங்கிறதுனால இந்த கார் இதெல்லாம் கூட கண்டிராத, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத, தான் வாங்காத எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ வா கார் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு திருவிழா கூட்டத்தில் போய் பொம்மை கார் வாங்குறதுக்கு கூட இவ்வளவு சீக்கிரமா நமக்கு காசு கிடைச்சது இல்லை குழந்தை வாழ்க்கையில. சாதாரண மக்களுக்கு அதுவே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தன் பிள்ளைக்கு கூட ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கறது கூட கஷ்டங்கிற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எல்லாம் இவர்களுக்கு பணம் அனுப்புகிறார்கள். ஓகே. ஸோ இவர்கள் ஆலமரத்தை விட மிக பெரியதாக வளர்ந்து நிற்கிறார்கள். ஆனா யாருடைய ரத்தம், உழைப்பு, பணம் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவின் ரத்தமா விதைக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ ஏழை எளிய மக்களின் பணம் விதைக்கப்பட்டிருக்குது. இப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
அப்பா அப்படின்னு அதாவது நாம அப்பான்னு சொல்லுவோம், அவங்க அப்பா அப்படிம்பாங்க. அதை வந்து அதாவது அந்த கஷ்டத்தோடு உருகுகிறார்களாம். இது இப்படி ஒரு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. தகப்பனே, தகப்பனே, இது ஃப்ராங்கானது. தகப்பனே, அது இது வந்து அப்படியே உள்ளுக்குள்ள வந்துட்டோம். நாங்க வந்து அப்படியே கஷ்டத்துல இருக்கிறோம். அப்படின்ட்டு அத வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இது எவ்வளோ வந்து ஒரு மோசடியான பணக்காரரின் வலி, அதாவது பணத்தின் அதாவது ஏழ்மையின் வலி தெரியாதவனுடைய வலி. எவ்வளவு கொடூரமா இருக்கும். அது வந்து கீழ இருக்கிறவனை எவ்வளவு எள்ளி நகையாடுவதாக இருக்கும். ஒரு கார் கூட இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு கனடா நாட்டிலே நாங்கள் வீடு கூட இல்ல. ஏன்னா எல்லாரும் என்ன கனடா முதல்ல கனடாவுக்கு நீங்களும் நானும் போவே முடியாது. போனாலுமே அங்க எவனோ ஒருத்தன் ரூம்ல நான் இந்த சென்னை ஊருக்கு வரும்போது வந்து ஒருத்தன் டேய் தங்கிக்கிட்டு இருந்தான் மச்சான்னு சொல்லி அவன்கிட்ட நானு அவன் அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே. ஊருக்குள்ள நாங்க அவ்வளோ பேசிக்கிடுவோம். ஆனா இந்த ரூம் வேற மச்சான் அப்படின்னு பேசுற அளவுல அவன் நம்மள டீல் பண்ணான். அப்புறம் வேற வேற இடத்துக்கு வெளியில வந்து கொஞ்சம் ஏதோ சம்பாதிச்சு ஏதோ சட்டை கிட்டலாம் வாங்கி நல்லா போட்டுக்கிட்டோமே தவிர, அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில இந்த சென்னை ஊருக்கே வராங்க. நீங்க எங்க தங்குனீங்க? நாங்க அதுவரை வெகு நாட்கள் நாங்கள் வந்து ஹோட்டல்ல தங்குனோம். நீங்க இப்பவும் நெட்ல அடிச்சு பாருங்க. ரூ. 18,000 குறைஞ்சது ஒரு மினிமம் சின்ன குடும்பம் தங்குவதற்கான ஒரு ஹோட்டல் செலவு. நீங்க சாதாரண ஹோட்டல்ல தங்கியிருக்க முடியாது. நான் கனடாவுல சொல்றேன். அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 18,000 செலவு பண்ணி, சில பல மாதங்கள் தங்குவத அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர். அப்போ சாதாரண மக்களின் வலி, கஷ்டம் இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஓகே. இப்ப இவங்க இவ்வளவு செல்வந்தராக, இவ்வளவு பணம் இப்ப அவங்க யுனிவர்சிட்டி வச்சிருக்கிறாங்க, காலேஜ் வச்சிருக்கிறாங்க, எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஜீசஸ் கால்ஸ் ஆமா. அப்படின்னு நம்ம பீச் ஸ்டேஷன் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் வந்து நின்றுட்டு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குதுல்ல, இந்த செல்வம் எப்படி திரட்டப்பட்டது? இல்ல ஜீசஸ் கால்ஸ் மட்டும் இல்ல. தெருவுக்கு தெரு பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்குது. அதாவது நீங்க பீச் மட்டும் இல்ல. எவ்வளோ இடங்கள்ல அவங்களுக்கு கட்டிடங்கள் இருக்கு. உலகம் முழுவதும் இருக்குது. ஓகே. அவங்க ஆரம்பத்துல சுரண்டைன்னு சொல்ற தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊர்ல இருந்து தான் அவங்களுடைய வளர்ச்சி வருது. அவங்க அப்பா காலத்துல இருந்து வளர்றாங்க. தினகரன். இது ஆமா தினகரன், டிஜிஎஸ் தினகரன். அவர் பாடல்கள்லாம் கூட ரொம்ப ஃபெமிலியர். ஸோ எல்லா மத போதகருமே, இப்ப மத போதகர்னா இந்த மத போதகர்னு இல்ல. எல்லா மதத்தை சேர்ந்த போதகருமே. ஒரு பூசாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜக்கி வாசுதேவ். பக்கத்துல தானே இருக்காங்க. அவரும் கோயம்புத்தூர்ல தான் காருண்யா யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறாரு. ஜக்கி வாசுதேவும் இங்க தான் இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே கீழ இருந்து தான் வராங்க. அப்போ ஏழை எளியவர்களுடைய பணம், சிறுக சிறுக சேர்த்த பணம் தான் இவங்கள்ட்ட வந்து சேருது. அடுத்த கட்டத்துக்கு மாறும்போது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர்கள் புதிய புதிய திட்டங்களை வகுக்கிறார்கள். இந்த பணத்தை எப்படிலாம் உருவுறது. நீங்க வந்து அது வந்து ஒரு இல்ல அப்படியான அற்புதங்கள்லாம் நடக்குமா? எழுப்புதல் கூட்டம், இந்த ஜெப பிரார்த்தனை கூட்டங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எழுப்புறாங்க. ஒரு சாதாரண மக்கள் அந்த வீடியோ பார்க்குறவனுக்கு 2 விதமானது இருக்கு. அதாவது நார்மலா நம்மள மாதிரி ஒரு தெளிவோடு மீன்ஸ் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு காரு வேணுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு டெடிகேட்டடா இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு காரு, பங்களா, வீடு, கனடாவுல வீடு இதெல்லாம் கிடைக்குது. கர்த்தர் ஆசீர்வாதம் இருப்பதனால் தான் அப்படின்னு நினைக்கிறவங்கறாங்க. அப்படி கிடையாது. இவர்கள் சாதாரணமா எல்லா மக்களிடமிருந்தும் பணம் வாங்குகிறார்கள். அதெல்லாம் விட ஒரு கூடுதல் கொடூரமான விஷயம். பிள்ளைகள் பாக்கெட் மணியா சேர்க்கிற ரூ. 10 ரூ. 5 காசை கூட என்கிட்ட குடுத்துரு. அதுக்கு பேரு இளம் பங்காளர் திட்டம். எனக்கு தெரிஞ்சு நான் 20, 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விளம்பரங்கள நான் டிவில பார்த்திருக்கிறேன். நீங்க ஏன் குடும்பத்துல இருந்து எவ்வளவு தொகை வாங்குவாங்க? குடும்பத்துல இருந்து அதுக்கு வந்து தசம பாகம்னு சொல்லி பைபிளே அங்கீகரித்த காசு. இது வந்து தசம பாகம் வந்து இவனுக்கு குடு, இந்த நபருக்கு குடுன்னு எந்த பைபிள்லையும் சொல்லப்படல. தசம பாகம்னா தசம்னா 10, 10ல் ஒரு பகுதி. 10ல் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடு அப்படிங்கிறது அன்றைய யூத சமூகத்துல அவர்களுடைய கோயில் கட்டுமானத்துல ஏதாவது ஒரு அந்த குழுவுக்கு ஒரு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடப்பது என்பது அவன் சர்ச்சை வச்சுக்கிட்டு அங்கங்க மரத்துக்கு மரம் உண்டியல் வைக்கிற மாதிரி இவங்க அங்கங்க சர்ச்சை வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சக்சஸ்ஃபுல் ஃபார்ம், அதாவது இந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல்லானவங்க மிக முக்கியமான 2 நபர்கள். ஒருத்தர் பால் தினகரன், இன்னொன்று மோகன் சி லாசரஸ். ஸோ இவர்கள் 2 பேரும் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது யாருடைய பணம் அப்படின்னா எளிய மக்களின் பணம். ஓகே. இப்ப நீங்க இது குறித்து சொல்லும் பொழுது
பால் தினகரன் அவர் 2018 பேசின ஒரு வீடியோவை யூடியூப் ரூட்டர்ஸ் அவரோட சமூக வலைதள பக்கத்துல வந்து பகிர்ந்திருந்தாரு. அதுல பால் தினகரன் வந்து சொல்றாரு, மறுநாள் நான் மோடியை பார்க்கறதா இருந்தேன், முந்தா நாள் இரவே வந்து ஜீசஸ் என் கனவுல வந்து என்னென்னலாம் வந்து அவரு செய்ய போறாரு அப்படின்னு என்கிட்ட டிக்டேட் பண்ணாரு. அது எல்லாத்தையும் நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். மோடி கிட்ட நான் இதெல்லாம் காட்டினேன். மோடிஜி இதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க, மோடியின் வாயிலாக ஜீசஸ் செய்ய போகிறார் அப்படின்றத முன்னாடி நாளே ஜீசஸ் சொல்லிட்டாரு, இதை நான் மோடி கிட்டையும் சொன்னேன் அப்படின்னு விதந்தோதி பேசுறாரு. அதாவது எல்லையற்ற பணம் கொட்டி குமிகிறது. இப்போ இந்த பணம் அதாவது யாராலும் எளிதில் மறைக்க முடியாத அளவுக்கு பெரிதாகிவிட்டது. பல 1000 கோடி, 1 ரூபா 2 ரூபா இல்ல. நீங்க அவங்களுடைய பருப்பொருளா இருக்கக்கூடிய சொத்துக்களை நாம போகிற படங்கள்லாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கான சொத்துக்கள் குவிந்து கிடக்குது. இவங்களும் ஜக்கி மாதிரியே ஒரு கார்ப்பரேட், பெரிய கார்ப்பரேட். இன்னும் சொல்வதாக இருந்தால் மோடி மாதிரியான நபர்கள் இந்த கார்ப்பரேட் சாமியார்களை வரவேற்கிறார்கள். என்ன காரணம்னா, இங்க அவங்களுடைய தத்துவமே வந்து கோயில் வந்து பிரைவேட் சொத்தா தான் இருக்கணும். இது நீங்க இந்துத்துவாவுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. நான் எப்பவும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அந்த நம்பிக்கை கடவுள் சார்ந்தது, கோயில் சார்ந்ததா இருந்தா அதோட போயிடும். அங்க ஒரு பிரைவேட் இதுவா மாறிச்சுன்னா அங்க வந்து பணம் பண்ணுவது எப்படிங்கிற எண்ணம் தான் அங்க ஓடும். இப்ப நீங்க அது ரொம்ப முக்கியமா இதுல புரிஞ்சுக்கணும். ஜக்கியோட நோக்கம் என்ன? கோயில்களை மீட்பது. என்ன காரணம்னா, அந்த ஆள் ஒரு பிரைவேட்டு தான் வைத்திருப்பது மாதிரியே பிரைவேட்டா எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அதே மாதிரி பிரைவேட்ல இங்க இயங்கிக்கிட்டு இருக்கவங்க தான் இவங்க. ஆமா, பிரைவேட் கிட்ட கிடைச்சா ஆர்எஸ்எஸ் போவும் சாகா நடத்துவாங்க, ஈஸியா அணி திரட்டுவாங்க. இது இது இந்து மதத்துல இருந்தா மட்டும் கிடையாது, கிறிஸ்தவத்திலையும் அவர்களுக்கு லாபம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 2 நபர்களையோ குறிப்பிட்ட நபர்களையோ மிரட்டினால் போதும், அவர்களை தன் பக்கம் ஈர்த்து விட முடியும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க சொன்னீங்க 2018 அவர் மோடியை போய் சந்திச்சாரு அப்படின்னு ஒரு வீடியோ வருது. அவர் 2013 போய் சந்திக்கிறாரு. அதாவது மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னாடியே பிரதம வேட்பாளராக அறிவிக்கும் போதே அவசரமாக இங்க வந்து செங்கோலை செஞ்சுக்கிட்டு இந்த சாமியார்கள் ஓடுனது மாதிரி இவர் அவசரமா போய் சந்திச்சுட்டு வர்றாரு. யாரு? இதே பால் தினகரன். என்னத்துக்கு சந்திக்கிறாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது, இந்த பெரும் சொத்தை பாதுகாப்பதற்கு எவன் வந்தாலும் சரி அவனுக்கு ஒரு கூளை கும்பிட போட்டு வைப்போம். அவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு வைக்கலாம். அவன் என்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ண போறான்? அதிகபட்சமா வந்து கிறிஸ்தவ மக்கள்கிட்ட நீ வந்து பிரச்சாரம் பண்ணணும், அல்லது நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருப்பதாக நீ காட்டிக்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க நல்லா பாருங்க, மோடியை போய் சந்திக்கிறாரு பால் தினகரன். அதை வந்து இவர்கள் என்ன போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு ஒற்றுமை உடன்பாடுங்கிற மாதிரி இந்த சங்கிகள் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இல்ல அவரு தினகரனுக்கும் மோடிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இந்து மதமும் கிறிஸ்தவமும் ஒன்னா இருக்குன்னு காமிச்சுக்கிடுவாங்க. இதே பால் தினகரன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு போய் சந்திக்கிறார். அவர் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி சந்திக்கிறாரு. இவர் அதாவது வேட்பாளராக அறிவிக்கும் போதே சந்திக்கிறாரு. இவரை வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி சந்திக்கிறார். சந்திச்சா இந்த பாப்பார கூட்டமும் இந்த சங்கிகளும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இவங்க கிறிஸ்தவ கைக்கூலிமா. நீ அதே மீட்டிங்க நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டா அது வந்து மத நல்லிணக்கம்னு பேசுகிற இதே வாய் இவர்கள் சந்தித்துக் கொண்டார். ஸோ நான் அடிப்படையில சொல்றது வந்து, பணம் குவிந்து விட்டது, அதிகாரம் எங்கே வருகிறதோ அவர்களிடம் நான் இணக்கமாக இருக்க வேண்டும் நீங்க விரும்புறீங்க, அது நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இதற்காக யாரை பலி கொடுக்கிறீர்கள்? பாதிக்கப்படுவது யார்? இன்னைக்கு வந்து கர்த்தர் சொல்லி தானங்க அவர் செய்யறாரு. கனவுல வந்து கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நீங்களும் அதாவது இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசாக, உலகமே இவர்கள் பின்னால் வந்து நிற்கக்கூடிய ஒரு நாடாக வரும். அது குறிப்பா சீனாவும் இவர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய ஹப், ஒரு எக்கனாமிக் ஹப்பை உருவாக்குவாங்க அப்படின்லாம் பேசுறாரு. துளி கூட கூச்சமோ ஒரு உணர்வோ ஒரு கிறிஸ்தவன் விட்டுருங்க, மனிதனா நீங்க இருந்தா இப்படி பேச முடியுமா? நான் என்ன சொல்றேன், இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடுதான் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர் இவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கேடுகாலம். சிஏஏ சட்டம்னு ஒண்ணு வருது. இந்த சட்டம் சிஏஏ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் தான் நீங்க வந்து வீடியோக்களை வெளியிடுறீங்க. 2018 நான் வந்து மோடி அழைத்தார், சென்று பார்த்தேன், எங்களுக்குள் நல்ல உறவு இருக்கிறது, அவர் வந்து அதாவது கடவுள் அவருடைய கையால் பல அற்புதங்களை நிகழ்த்த போகிறார்.
அப்படின்னு பேசுறீங்கன்னா, இப்போ கிறிஸ்தவ மக்களுக்குள் ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்கு இல்லையா மோடி மேல, அதை நியூட்ரல் பண்றது. அதே நேரத்தில் எளிய மக்கள் மேல் நீங்க மணிப்பூர்ல வந்து நியூடா இழுத்துட்டு போறான், தேவாலயங்களை கொளுத்துறான் அப்படின்னு சொன்னா அதை பற்றி பேசாமல் மறைத்து விடுவது, கண்டுகொள்ளாமல் செல்வது, இந்த வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்யறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சாதாரண ஒரு மாதா கோயில் அதுக்குள்ள இந்த அண்ணாமலை போறான். போன உடனே ஒரு ஒரு நபர் அங்கிருந்து வரான். நீ அங்க மணிப்பூர்ல கொளுத்துனது தானே, உன்னால அதை தடுக்க முடியல, நீ வெளியில போங்க. அது கடுமையா, அதாவது ஒரு எளிய மனிதனுங்க, அவனுக்கு இருக்கிற உணர்ச்சி இருக்குல்ல, அவன் ஒரு கிறிஸ்தவனா உணர்றான். நான் என்ன சொல்றேன், அடிப்படை மனிதனா உணர்ந்தாலே நீங்க அந்த அண்ணாமலையும் இந்த மோடி அரசையும் நீங்க கேள்வி கேட்க முடியும். சரி, உங்க கிறிஸ்தவராகவாவது நீங்க உணர்றீங்களா? தேவாலயங்கள் கொளுத்தப்படும் போது என்ன செய்தீர்கள்? நீங்க என்ன இல்ல சொல்றீங்க? அங்க மட்டும் இல்லையா, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுக்க தேவாலயங்கள் தாக்கப்படுவது, பாதிரியார்களுக்கு அச்சுறுத்தல், இது எல்லாமே தொடர்ந்து சிலுவை நடக்குது. மேல அப்படியே கொண்டு இந்துத்துவ கொடியை கொட்டி வேணும்னே செய்யறாங்க. நீங்க உங்க ஆமா. தலையிலே வந்து கட்டுறான். எல்லாமே செய்யற எல்லா வீடியோக்களும் நடக்குது, பாக்குறீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கர்த்தர் வந்து இவருடைய கையால் தான் வந்து எல்லா அபிஷேகங்களையும் பண்ண போறாரு நீ சொல்றன்னா, உன்கிட்ட இருக்கிறது வாயா? இது என்னது? இந்த பொழைப்பு பொழைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணலாம்? இந்த கேள்வியில நாம கேட்போம் இல்லையா? சோ இது இவர் மட்டும் கிடையாது. மோகன் சி லாசரஸ் சொல்றார். அவரும் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் சொல்றாரு. நாங்க வந்து ஒரு குரூப்பா போய் கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ண போறோம். அதனால கிறிஸ்தவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லப்போ, ஆர்எஸ்எஸ் குரூப்பே அவர்களுடைய இடத்தை எங்களுக்காக குடுத்தார்கள். நீங்கலாம் சாதாரணமா நினைக்காதீங்க. ஏதோ சோனியா காந்தி, ராகுல் காந்திலாம் கிறிஸ்தவர்கள். அவர்கள் அபிஷேகம் பண்ண போறார்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. மோடியின் கையால் அற்புதம் நிகழப்போகிறது. இதெல்லாம் எவ்வளவு நார்மலைஸ் பண்றது. மோடி வந்து உங்களுக்கு பாலிஷ்டா உங்களோடு சகஜப்படுத்துவது, கிறிஸ்தவர்களோடு அவர் இணக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உனக்கு தேவைப்படலாம். நான் என்ன சொல்றேன், உனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லு. நீ வானத்தின் வாசல்னு வச்சிட்டு இருக்கிறிய, உன்னுடைய தேவ சபைக்கு இத்தனை லட்சம் கோடி வந்து குமிஞ்சு கிடக்கு. இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு எனக்கு இந்த ஆளும் வர்க்கத்தின் காலடி, கர்த்தரின் காலடி எனக்கு தேவையில்லை, மோடியின் காலடி போதும் நீ நினைச்சனா அது உனக்கு தேவை. இதுல முக்கியமா இந்த பால் தினகரன் பேசும் பொழுதும் சரி, மற்றவர்களும் சரி, கர்த்தர் வந்து சொன்னார், ஜீசஸ் வந்து கனவுல சொன்னார், மோடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து மோடி கிட்ட இதெல்லாம் மோடி செய்வாரு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கர்த்தரை முன்னிறுத்தி வந்து பேசுறாங்க இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கர்த்தர் வந்து இவர் தான் நேரடியா கர்த்தரோடு பேசுவதாக இப்படித்தான் இவங்க இவ்வளவு காலமா ஏமாத்தி வச்சிருக்காங்க. இவர்களுடைய தேவைக்காக நாளைக்கு கர்த்தரை எப்படியெல்லாம் விற்பார்கள், மோடியின் காலடியில் கொண்டு போய் கர்த்தரையே அடகு வைக்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இதைத்தான் இவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இவ்வளவு நாளும் ராமனுடைய ஆசீர்வாதம் தான் இவருக்கு இருக்குது, யாரு மோடிக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. எது? தேவாலயங்களை எரிப்பதற்கும், ரயில்களை எரிப்பதற்கும், கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கும் ஆசீர்வாதத்தை கடவுளே கிறிஸ்தவர்கள் மேல அட்டாக் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி இவர் பேசுகிறார். இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இன்னொன்னு நான் சொல்ல இன்னும் நினைக்கிறேன், கொஞ்சம் மோடி நல்லா பேசினாருன்னா மோடி தான் ஜீசஸ் அப்படின்னே சொல்லிடுவாங்க போல. அதெல்லாம் இவர்களுக்கு வெக்கம் இல்லை. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானதுங்க, 1999 ஜனவரி 22ஆம் தேதி உயிரோடு தூங்கிக்கிட்டு இருந்த பாதிரியார ஒடிசால வச்சு கொல்றாங்க. ஸ்டைன்ஸ் பாதிரியார். அவர் ஆஸ்திரேலியாக்காரரு. அவர் பையன் 2 பசங்க, 10 வயசு 11 வயசு பசங்க கார்ல படுத்திருக்காங்க. இதே பஜ்ரங் தள் இந்துத்துவ கூட்டம் கொல்கிறது. அந்த டேட் ரொம்ப முக்கியமானது, ஜனவரி 22. அதே நாள்ல தான் இந்த வருஷம் வந்து ராமனுக்கு கோயில் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். இவர்கள் எந்த நாளையும் சாதாரணமாக தேர்ந்தெடுப்பதில்லை. ஒரு மசூதியை இடிக்கிறார்கள்னா அதுக்கு பின்னாடி ஒரு நாளை தேர்ந்தெடுப்பார்கள். அம்பேத்கருடைய நினைவு நாள். அப்போ இப்படி திட்டமிட்டு நடக்குது. நீங்க சொல்றீங்க வந்து அவருடைய கையால் அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு. நீங்க உங்களால் ஒத்துக்கொள்ள முடியும் ராமர் கோயிலும் கூட கர்த்தரின் அற்புதம்னு. ஆனா கிறிஸ்தவர்கள் இதை சிந்திக்க வேண்டும். நாம என்ன சொல்றோம், சாதாரண மக்களாக இவனுக்கு பணத்தை அனுப்பிட்டு இவன் கார் வாங்குறதுக்கும், இவன் குடும்பம் வந்து போட்ல உட்காந்து கும்மாளம் அடிச்சு குடி குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோவில் அவர் எடுத்து அமெரிக்காவில் ஒரு படகுல இந்த குடும்பமே உட்காந்து ஜெபம் பண்ணுது. அப்பா இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நன்மை பொழியும் அப்பா அப்படின்னு சொல்லும்போது,
அந்த சின்ன பையன் கையில வந்து அவர் பையன் கையில வந்து சரக்கு பாட்டில் இருக்கு. அந்த அம்மா டக்குன்னு வாங்கி இவாஞ்சலின், ஐயோ கர்த்தருக்கு தெரியலாம் ஆனால் கேமராவுக்கு தெரியக்கூடாது மகனே. கர்த்தரின் சன்னிதானத்தில் தவறில்லை, கேமராவின் சன்னிதானத்தில் தவறுன்னு சொல்லி உள்ளத்துக்கு இழுத்து வைக்குது. இப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பம் இது. சரிங்களா? சரி, நீங்க கேட்கலாம், அது சரக்கு தானே, உனக்கு எப்படி தெரியும்? சரக்கா இல்லாத பட்சத்தில் நீ ஏன்பா உள்ளத்துக்கு வைக்கிற? என்ன யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலைங்கிற கேள்வி தானே. அப்போ இவர்கள் ஃபுல்லி கரப்டட். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க காருண்யா யூனிவர்சிட்டிலாம் போய் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க போயிடுச்சுன்னா, இப்படியே கர்த்தருக்குள்ள இருக்கணும், ஒடுக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நான் என்ன சொல்றேன், இருக்கிறதுலே கேடுகட்ட ஒரு விஷயம், சாதாரண மக்கள்கிட்ட பணம் பிடுங்கினா கூட பரவாயில்ல, பையன் பாக்கெட் மணிக்கு வச்சிருக்கிற காசை கூட குடுறா. அதுக்கு பேர் இளம் பங்காளர் திட்டம். அதுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? அந்த பையன் காசு கொடுக்கலாம். யாரு? சின்ன பையன். 10 ரூபா நான் அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது, இந்தாம்மா போயிட்டு வரும்போது பஜ்ஜி வாங்கிக்கோன்னு குடுக்குறேன். அந்த 10 ரூபாய் இவனுக்கு அனுப்பிடணும். தாத்தா பாட்டிகள் என் பேரனுக்கு நல்லது நடக்கட்டும்னு கொடுக்கலாமா? அதாவது நல்லா கவனிங்க, வீட்டில் ஒரு உண்டியல் வாங்கி கொடுப்போம். அதில் அவன் 10 ரூபா போடுவான். இந்தாடா பேரா நீ ஒரு 10 ரூபா போடுன்னு பாட்டி உண்டியலுக்காக ஒரு காசு கொடுக்கும்ல, அந்த காசையும் சேர்த்து கொடுங்குறான். எப்படி எத்தனை வீட்டில் சேர்க்கப்பட்ட உண்டியல் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து குவிக்கப்பட்டது இந்த பணம். 2021 இந்த ஆள் மேல 28 இடங்களில் இன்கம் டாக்ஸ் ரைடு வருது. 28 இடங்கள்ல இவங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கேன்னு அதுன்னு. இந்த அம்மா இப்படி பிச்சை எடுக்கலையா, எனக்கு வீடு இல்ல, எனக்கு கார் இல்ல. கண்டிப்பா அப்படின்னா ரைடு வந்திருக்குன்னா தேர்தல் பத்திரத்துக்கு இவங்களும் பணம் கொடுத்திருப்பாங்க வாய்ப்பு. கண்டிப்பா. எப்பப்பெல்லாம் ரெய்டு வருதோ, ரெய்டு முடிஞ்ச உடனே பெரும் பணம் பாஜகவின் அக்கவுண்டுக்கு தேர்தல் பத்திரம் வழியாக போனது அப்படிங்கிறது நமக்கு சாட்சியமாவே இருக்குது. அப்ப இவர்களுடைய பணம் பெரும்பகுதியா அங்க போயிருக்குது. அந்த வகையில 2021 4.5 கிலோ தங்கம் 120 கோடி ரூபாய். இது வருமானத்துக்கு அதிகமாக, அதாவது வருமானத்தில் வராத, கணக்கில் வராத சொத்து. இப்ப கணக்கில் வந்தது எவ்வளவு? இப்ப இதெல்லாம் கணக்கில் வராததுங்க. இவ்வளவு பெரிய கட்டிடங்களை இது நீங்க கணக்குல வராம வச்சிருக்க முடியாது. அப்போ எத்தனை சொத்துக்கள் கணக்கில் வந்ததாக வைத்திருப்பீர்கள்? நூற்றுக்கணக்கான அக்கவுண்டுகள் வச்சிருக்காங்க. அவ்வளவு பணம் கொட்டி கிடக்கிறது. இவ்வளவு சாதாரணமா இந்த இளம் பங்காளர், அந்த பங்காளர், அது என்னது திரள் நிதி, இதெல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கிட்டது தான். எப்படி பணத்தை மக்களிடமிருந்து உறிஞ்ச வேண்டும்ங்கிறத இந்த சீமான்கிற நபர், ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இந்த அம்மா அழுத இதே அழுகையை தான் அவன் அழுதான். இந்த நாட்டே ஆள நினைக்கிற எனக்கு ஒரு வீடு இல்ல. புரியுதா உங்களுக்கு? இவனை விட்டுருந்தா இவன் அங்க போய் இப்ப இன்னொரு தினகரனா மாறி இருப்பான். இவன் அரசியல்ல வந்து தினகரனா இருக்கிறான். அவர் அங்க இருந்துட்டு சீமானா இருக்காப்புல. இப்ப ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இதே சமகாலத்தில் இப்ப இவங்க வந்து கர்த்தர் கனவில் சொல்லி மோடி சந்தித்து இப்படியான கதைகளை சொல்லிட்டு இருக்கிற இதே வேளையில் தான் ஸ்டேன் சுவாமி அப்படின்ற அவரும் ஒரு பாதிரியார், அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்கப்படாமல் ஒன்றிய அரசால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அரச பயங்கரவாதம் கொல்லப்படுகிறார். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்களை இவங்களை அட்டாக் பண்ணும்போது ஃபுல்லா இந்த சங்கி கூட்டம் நம்மகிட்ட சொல்லது என்னன்னா, அல்லது நம்மளையே சொல்லுவோம்னா, இவாஞ்சலிக்கு மதம் மாற்ற கூட்டம், கிறிஸ்தவ கைக்கூலி, அது யாருக்கெல்லாம் சொன்னாங்க, கடைசியில சுகிசிவத்துக்கே சொல்லிட்டாங்க இவன் கிறிஸ்தவ கைக்கூலின்னு. சுப்பிரமணியன் ஒரு விஷயத்த அவர் பேசணும், அந்த அளவு சுப்பிரமணியன். ஆமா, அந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படி வந்து சொல்றவங்க இவர்களை எல்லாம் பாதுகாத்துக்கிடுறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் மக்களுடைய வாழ்க்கையில், சாதாரண மக்கள், எளிய மக்களுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் உதவி செஞ்சிருக்கு. இந்த புடுங்கி தின்னவன்களை விட்டுருங்க, நான் சொல்றது உண்மையிலேயே ஊழியம்ங்கிற பெயர்ல கல்லூரிகள், ஏன்னா எரித்து கொல்லப்பட்டதாக சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டெயின்ஸ் ஃபாதர், அந்த ஸ்டெயின்ஸ், அதாவது கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவர் வந்து சின்ன வயசுலயே இங்க வந்து 63 இருந்து இங்க ஒடிசாவிலே இருக்கிறாரு. அங்க ஒரு தொழுநோயாளிகளுக்காக ஒரு கூட்டம் அமைத்து அவர்களுக்காக தன்னுடைய பணத்தை எல்லாம், நேரத்தை எல்லாம் செலவழித்து அவர்களுடைய வியாதியை குணப்படுத்துகிறார். அதனால அவரை கொல்றாங்க. இந்த ஸ்டெயின்ஸ் இருக்கிற ஸ்டெயின் சுவாமி, நம்ம ஆமா திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த ஸ்டெயின் சுவாமி, அந்த பாதிரியார் அதே மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்காக போராடுகிறார். அவர்களுக்காக தனி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அவர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம்
இந்த பாஜக அரசுக்கு தொல்லையாக இருக்கிறது. அவரை வந்து எம்எல் குரூப் அது இதுன்னு சொல்லி அவரை சிறையில் அடைத்து கடைசி நேரம் இவனுங்க வந்து சரக்கு பாட்டில ஒளிச்சு வைக்கானுங்க, என்னென்னலாமோ லக்ஸுரியஸா வாழ்றாங்க. அவருக்கு கடைசி நேரம் சாப்பிடுறதுக்கு முடியல. அந்த கஞ்சியை கரைச்சி குடிக்க முடியலைங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்க, உறிஞ்சி கஞ்சியை குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டதுக்கு கடைசி வரலும் அந்த ஸ்ட்ரா கொடுக்காம கொன்னதுதான். இது வந்து ஒரு 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 அரசாங்க படுகொலை, அரசியல் படுகொலை தான். அப்படி நடந்த ஆளுங்க. அப்போ உண்மையாகவே மக்களுக்காக போராடுகிறவர்கள், அவர்கள் மதத்தின் பேரில் இருந்தாலும் கூட உண்மையாக மக்கள் போராளிகள் அரசால் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி அரசுக்கு ஒத்துப்போய் மக்களை அடகு வைப்பவர்கள், மக்கள் பணத்தை அடித்து சுருட்டி வாழ்பவர்கள் வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இவ்வளவு நேரம் இந்த கிறிஸ்தவ கார்ப்பரேட் சாமியார்கள் குறித்தும் அவர்களுடைய மோடி ஆதரவு குறித்தும் எங்களிடையே வந்து அம்பலப்படுத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.